அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் தன் பக்தர்களுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் தொடங்கி பெரிய பெரிய மாபெரும் அற்புதங்கள் வரை மகான் எப்படி நிகழ்த்தி வருகிறார், தன்னுடைய பக்தர்களின் குறைகளை எப்படி மகான் மாற்றி அமைத்து நிறைகளாக தேற்றி அருள்கிறார்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில் இன்று நாம் ஒரு மிகச்சிறந்த அற்புதத்தை காணவிருக்கிறோம். நாம் என்ன பண்ணுவோம், அதாவது ஒரு காரியம், நல்ல காரியம் நமக்கு நடக்கணும்னா வீட்டில் மகாபெரிவாவோட ஃபோட்டோ இருந்தால் அவர்கிட்ட ஒரு 10 ரூபாயோ 5 ரூபா தட்சிணையாக காணிக்கையாக அவர் பாதத்தில் செலுத்திட்டு 2 புஷ்பத்தை வாங்கி போட்டுட்டு, பெரியவா நல்ல காரியம் ஆரம்பிக்க போகிறேன், நல்லதே நடக்கணும்னு அவர்கிட்ட உத்தரவை வாங்குவோம். நம்மளை பொறுத்தவரை நமக்கு ஒரு மன திருப்தி, பெரியவாள்கிட்ட சொல்லியாச்சுன்னு. ஆனால் அது மன திருப்திக்காக மட்டும் இல்லைங்க. மகான் உண்மையிலேயே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறார் தன் பக்தர்களுக்காக. அதை உணர்த்தும் ஒரு அருமையான கதை தான் அது. இந்த கதையில் என்ன ஒரு சிறப்புனா, இன்று ராமநவமி இல்லையா? அனைவருக்கும் ராமநவமி வாழ்த்துக்கள். இப்படி ராமநவமி அன்று மகான் ஒரு மாபெரும் அற்புதத்தை நம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலில் பகவான் சந்நிதியிலேயே நிகழ்த்தியிருக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த கதையை கேட்டுட்டு முடிந்தால் அனைத்து பக்தர்களும் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் நாம் சொல்லும் குறிப்பை கண்டு தரிசித்து விட்டே வரலாம். இது மகான் நிகழ்த்தியது. தென் சென்னையில் இருக்கும் மகாபிரியவா பக்தர்கள் நிறைய பேர், அதுவும் அக்காலத்திய பக்தர்களுக்கு ஸ்ரீ ரமணி அண்ணாவை பற்றி தெரிந்திருக்கும். அவர் யார்னா, நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் கோயில் வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர். பல காரணங்களுள் மிக முக்கியமான காரணமாக இருந்தவர். இதை முன்னெடுத்து வைத்தவர் அவர். நிச்சயமாக இந்த கோயில் கட்டணம் 1989ஆம் ஆண்டு இந்த கோயிலின் திருப்பணி துவங்குகிறது. 5 ஆண்டுகளுக்கு மேல் இந்த திருப்பணியானது நிகழ்ந்து 1995ஆம் ஆண்டு இந்த திருப்பணியானது நிறைவு பெறுகிறது. ஆஞ்சநேய சுவாமி அப்படி ராஜ கம்பீரமாக பிரதிஷ்டை செய்யப்படுகிறார். என்ன விசேஷம், இந்த ஆஞ்சநேயர், இந்த சுவாமி ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டவர். 32 அடி உயர்ந்த ஆஞ்சநேயர் அவர். அனைத்து ரோகங்களையும் தீர்த்து வைப்பவர். அதில் என்ன விசேஷம்னா, அவர் ஆதி வியாதி ஹர ஆஞ்சநேய சுவாமி. இதில் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்துட்டோம்னா, வியாதிகளை போக்குபவர். மிகச்சரி, இந்த வியாதி இருந்தாலும் மறைஞ்சிடும். ஆதி வியாதி, நம் கர்ம வினையால் போன ஜென்மத்திலிருந்து நாம் செய்து வந்த வினை நம்மை தொடர்ந்து நமக்கு ஒரு வியாதியை கொடுக்கறதுனா அதை போக்குறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அந்த வியாதியையும் நமக்கு போக்கி அருள்வார். அதனால்தான் ஆதி வியாதிஹர ஆஞ்சநேயர்னு அவருக்கு திருநாமமே உள்ளது. இந்த கோவிலில் ரொம்ப பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறார்கள் பக்தர்கள். அந்த கோவில் நிர்வாகத்தினர் அவ்வளவு அழகாக அதை செய்து அந்த ஆஞ்சநேயரை வடிவமைத்து அந்த கோயிலில் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள அன்று ஆஞ்சநேயர், ராமர், லக்ஷ்மணர், சீதை, இப்படி எல்லா சுவாமிகளையும் மூர்த்திகளையும் எடுத்துட்டு பாலாலயம் பண்ணியாச்சு. பாலாலயம்னா என்னது, சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச காலம் நீர், கொஞ்ச காலம் பால், கொஞ்ச காலம் நெல், இப்படி எல்லாத்துலேயும் அந்த சுவாமிகளை நிறுத்தி வைக்க வேண்டும். அதுதான் பாலாலயம். அவ்வளவு பெரிய ஆஞ்சநேயர பாலாலயம் பண்ணுறது சாதாரண விஷயமா? அது எப்படியோ மகானின் உத்தரவின் பேரில் மகான் குறித்து கொடுத்த தேதிகளிலேயே எல்லாம் நிகழறது. மிக சரிவர செஞ்சாச்சு. இப்பொழுது பிரதிஷ்டை செய்ய வேண்டியது தான் பாக்கி. பிரதிஷ்டை பண்ண வேண்டிய காலம். ஸ்ரீ ரமணி அண்ணா என்ன பண்ணுறார், தன் பக்தர்களோடு காஞ்சி ஸ்ரீமடம் மகானிடத்தில் படுபவ்யத்தோடு, சரி சுவாமியை இப்போ பாலாலயம் பண்ண போகிறோம், இதுக்கு அடுத்து பிரதிஷ்டை வேற பண்ணணும், மகான்கிட்ட நம்ம டேட்லாம் வாங்கிட்டு போயிடுவோம்னு மகான்கிட்ட வாங்கிறதுக்காக வரார். மகான் மிகவும் வயது முதிர்ந்த ஒரு காலம் அது. மகான் அப்படி எல்லாருக்கும் அந்த சேரில் சாஞ்சிண்டு அப்படி பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தார் அந்த காலத்தில். அப்பொழுது இவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய நிர்வாகத்தினரோடு மகான்கிட்ட வரார். பெரியவா, அது மாதிரி ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ண போகிறோம் பெரியவா, 32 அடியில் பெரிய ஆஞ்சநேயர், நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் உத்தரவு பேரில் தான் ஆரம்பிச்சிருக்கோம், அவர் பிரதிஷ்டை பண்ண போகிறோம், நீங்கள் தான் அருளனம். அப்பொழுது அந்த நிலையிலும் மகான் ஒரு கேள்வி கேட்டாராம். ஆஞ்சநேயர் எவ்வளோ உயரம்னு சொன்ன? 32 அடி உயரம் பெரியவா. சரி, அந்த கோயிலில் ஆஞ்சநேயருடைய வால் எப்படி இருக்கும், அதை நீ எப்படி வடிவமைச்சிருக்க அப்படின்னு கேட்டார்.
வால் ரொம்ப பெருசாக நீண்டதாக அழகாக சுருட்டிண்டு ஆஞ்சநேயரோட தலைக்கு மேலே வந்து நிற்கும் பெரியவா. அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கும். இவருக்கு ஒரு சந்தோஷம் சொல்லிக் கொள்வதில். ஏன்னா மகான் ஒவ்வொரு டீட்டெயிலாக கேட்குறாரு. ஆஞ்சநேயர் எவ்வளோ உயரம், கதை வச்சுட்டு இருக்காரா, எப்படி இருக்கார் பார்க்கறதுக்கு, இப்படிலாம் கேட்டுட்டு வந்து கடைசியில் வாளுக்கு வரார். வால் அப்படி தலையை சுற்றி ஒரு பெருசாக தலைக்கு மேலே வரும் பெரியவான்னு இவர் சொல்கிறார். அப்படியா, சரி. அந்த கோயிலில் ராமர் இருக்காரா அப்படின்னு கேட்டார். இருக்கார் பெரியவா. எங்கே இருக்கார்? ஆஞ்சநேயர் மேற்கு பார்த்து இருக்கார் பெரியவா. அவருக்கு எதிர்க்க வடமேற்கு மூலையில் ஆஞ்சநேயரை பார்த்தா மாதிரி சீதா, ராமர், லக்ஷ்மணரும் அங்கே பிரதிஷ்டை பண்ண போகிறோம் பெரியவா. அங்கே தான் சன்னதி வரப்போகிறது. அப்படியா சொல்கிற? சரி. எப்போவாவது எங்கேயாவது ராமருக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் வாளை தூக்கிண்டு இருப்பாரா? இல்லையே. எப்போவுமே ராமருக்கு முன்னாடி பவ்யமாக வாளை சுருட்டிண்டு கீழே இறக்கிண்டு தானே இருப்பார். நீ வாளை தூக்கி வச்சுட்டு இருக்காருன்னு சொல்கிறையே அப்படின்னு மகானுடைய கேள்வி கேட்குறார். இவருக்கு அப்படியே திடுக்கிட்டு போயிட்டார், விதிர்த்து போயிட்டார். இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு அரேஞ்ச் பண்ணோமே, இந்த விஷயத்தை பார்க்காம போயிட்டோமே. ராமருக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் இப்படி இருக்க மாட்டார்னு மகான் சொல்கிறாரே, இப்போ என்ன செய்யறது? ஏன்னா இதற்கு மேல் நாம் சிலையை மீண்டும் மாற்றி அமைக்க முடியாது. அந்த சிலையிலேயே நாம் மீண்டும் செதுக்கும் வேலைகளை செய்தால் இன்னும் நேரம் தாமதமாகும். அடுத்த வேலைகளை கண்டினியூ செய்ய முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்னு இவருக்கு தெரியலை. கையை பிசைந்து கொண்டு மகானிடத்தில், பெரியவா தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் பெரியவா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு நீங்களே சொல்லுங்கோ பெரியவா, அதற்கு ஒரு வழியை நீங்களே காட்டுங்கோ பெரியவா அப்படின்னு இவர் சொல்லும் பொழுது மகான் அப்படி பார்த்தாராம், யோசிச்சாராம். சரி, நீ பண்ணுறத பண்ணு, அன்றைக்கி என்ன ஆகணுமோ அதை ஆஞ்சநேயர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்பிடுறார். இவர்களுக்கு என்னதான் பிரதிஷ்டை பண்ணாலும் மகான் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரே, அதை நாம் சரி செய்யாமலேயே வச்சுடுவோமோன்னு ஒரு பயம், ஏதோ ஒரு எண்ணம், மனசஞ்சலம் இருந்துட்டே வருது. அதோடையே சென்னை வருகிறார்கள். அதற்கு அடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களில் தங்களை தாங்களே ஈடுபடுத்தி கொள்கிறார்கள். காரியங்கள் வேகமாக நிகழ்ந்துட்டு வருகிறது. பல காலம் ஆகிறது. அப்படி அந்த விக்கிரகத்தை பாலாலயம் செய்து பிரதிஷ்டை செய்யும் பொழுது பார்க்கிறார்கள், மகான் சொன்னதை போல் மிக மிக கச்சிதமாக அந்த வாள் அழகாக சுருங்கி இறங்கி அப்படி ஆஞ்சநேயரின் சிரசுக்கு கீழே வந்திருக்கு. யாருமே இந்த விக்கிரகத்தில் கை வைக்கவில்லை, யாருமே அந்த விக்கிரகத்தை மாற்றி அமைக்கவில்லை, செதுக்கவில்லை. இவர்கள் மகானை பார்ப்பதற்கு முன்னாடி இருந்த அதே வாள் மகானை பார்த்ததற்கு பிறகு எப்படி இப்படி சுருட்டி கொண்டது? ஆஞ்சநேயரே வந்து அதை சரி செய்து கொண்டாரா என்ன? அந்த ரகசியம் நம் மகானுக்கு தானே தெரியும். ஆக நாம் எப்பொழுதெல்லாம் நங்கநல்லூர் செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆஞ்சநேயரை நாம் தரிசிக்கும் பொழுது மகானையும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், இந்த வாளையும் நாம் தரிசிக்க வேண்டும். அப்பொழுது மகானின் அருளும் நமக்கு கிடைக்கிறது, ஆஞ்சநேய சுவாமியின் கிருபையும் நமக்கு கிடைக்கிறது, பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமியின் அருள் கடாட்சமும் நமக்கு என்றென்றும் கிடைக்கிறது. மகானை நாம் நினச்சிண்டு அவரோட உத்தரவுன்னு ஏத்துண்டு ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம்னா அதில் என்ன இடையூறு வந்தாலும் அதை மகானே செய்து முடிப்பார். ஏன், அது நம் காரியம் கிடையாது, அது மகானின் காரியமாக நாம் ஒப்படைத்து விட வேண்டும். நம்பிக்கை, பொறுமை, இதைத்தானே எல்லா மகான்களும் சொல்கிறார்கள். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.